ஹலோ 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 அரமனைக்கு சென்று மாற்று துணிகள் வாங்கி வந்து கொடுத்த உடனே மாத்தி கொடுத்த உடனே ஏழை நல்ல கண்ணை மாறோ மாற்று துயில் தானோடு அரமனைக்கு வந்த ஊடே அழகுடைய முத்துப்பாண்டியன் பொன்பாண்டியன் அண்ணன் தம்பி இருவேர்கள் அப்பா அரமனைக்கு சென்று கள்ளிமார்கள் தகப்பனாரிடத்தில் முறையிட்டார்கள். அப்படியே தன்னுடைய தகப்பனிடத்தில் அப்படியே முறையிட்டாளுகிறார்கள். ஆமா, துணிகளை யாரோ களவு செய்து விட்டார்கள் அப்பா. யாரோ களவு ஆடி கொண்டு போய் விட்டார்கள் அப்பா. அரமனையில் வந்து தகப்பனாக விட்ட முத்துப்பாண்டியன் பொன்பாண்டியரிடம் பொன்பாண்டியிடம் ஐயா இதுவரைக்கும் இப்படி அதிசயங்கள் நடந்தது கிடையாது. இதுவரைக்கும் கிடையாது. என் பிள்ளைகள் வெளியிலே குளிப்பதற்கு சென்றால் யாரும் எதிர வர மாட்டார்கள். யாரு எதிரே வரவே மாட்டார்களே. எதிர வந்துட்டாங்களப்பா. எதிர வந்து என்ன சொல்லிட்டார் பாத்தியா? துயிலையும் காங்கலிய எதிர வந்தாலும் பரவாயில்ல, மன்னித்து விடுவேன். ஆனா என் பிள்ளை துணிமணியை கொண்டு போயிட்டாங்களே. யாரு மனிதன் களவாண்டிருப்பானோ? அப்படித்தானே இருக்கும். மனிதன் யாரோ நோக்கம்லாம் வச்சு களவாண்டிருக்காங்க. மனிதன் தவிர வேற யாரு களவாட முடியும்? பின்னால கேளு. அவன் வரப்பட்டின்னு சொல்லிட்டே இருக்கிற. ஆகா என்ன செய்வாரு? அவனால என்ன பண்ண முடியும் என்று முத்தூரிலே உள்ள முத்துப்பாண்டியனும் பொன்பாண்டியனோ அண்ணன் நம்பி இருவேர்களும் ஊரிடல்ல பெரியவர்கள் பெரியவரை வரவாழைத்து ஐயாவை பெரிய பேரு என்னுடைய மக்களாரே ஏழு நல்ல கண்ணிமார்கள் துணிமணிய காணல துணியை காலையில வச்சுட்டு என் பிள்ளைகளுக்கு குளிச்சிருக்கு தெப்ப குளத்துல. இதுவரைக்கும் இப்படி நடந்ததே கிடையாது. எந்த மனிதனோ திருடி கொண்டு போயிருக்கிறான். யாரையெல்லாம் அவனை கால நொறிக்கணும்டா. அப்படி ஓடுதலை வீசுவேன். ஓடுதலை வீச போறியா? அவனை கண்டுபிடித்தால் ஓடுதலை என்னப்பா மின்ன விட்டு வெட்ட போறியா இல்ல ஓட விட்டு வெட்ட போறியா? ஓட விட்டு துண்டிப்பேன். அடே பாவி. ஆமா, அப்பேற்பட்ட அரசன் கட்டளை. அண்ணன் தம்பி இத கண்டுபிடிக்க வேண்டும். ஆமா, இல்லை என்றால் அருணாக்கையர் கட்டின ஆண் குழந்தை முதல் ஓட விட்டு தலை அறுப்பேன். 2 நாள் டயம் தார. யாருக்கு 2 நாள் டயம்? கண்டுபிடிக்கணும். என் மாடங்கிட்ட முடியுமா? என் காணியாள ஐயாட்ட முடியுமா? அவன் சொல்றான் போடுறான் சமர்த்து. சரி, இருந்தாலும் அவனையும் ஓட விட்டு பாத்துருக்கான் காணியாளன். என் காணியாள மாடரிடத்திலே முடியாதல்லவா? ஆமா, என் காணியாள மாடு அனோவே என்று எதிர்பார்க்க கருங்காட்டைய வாழலிலே காணியாள மாடனோவே அங்கார கோபம் கொண்டு அழகுடனே தானே சொல்லலாமா? அண்ணன் தம்பி இருவேரும் கட்டளை விடுதாங்களே. ஓட விட்டு தலையறுப்பம் காண இப்படி ஓடுதானே. இதை கூறியதை கேட்டு ஊர் மக்கள் அனைவருமே நினைக்காங்க.
என்ன எண்ணினார்கள்? இந்த கலவை துப்பு துலக்கணும் இல்ல. துப்பு தொலைக்கி அந்த களவாடியை பார்க்கணும் அல்லவா? ஆமா, அது வேற. ஊரை சேர்ந்துடக்கூடாது. ஊரை சேர்த்துக்கூடாதுப்பா. ஊர்ல அசால்ட்டா நடந்துடக்கூடாது. ஆமா, என்று அந்த காணியால மாடன் முன்னால் இருக்கக்கூடிய கருங்காட்டையன் என்று தெரியாதபடி, கருங்காட்டையனே தெரியாதபடி காணியால மாடன் என்று ஒருவருக்கும் தெரியாமல் அரசன் அவன் கூறியாரு. மக்கள் எல்லாம் ஒன்று கூடி களவினாலும் கண்டுபிடிக்க, களவத்தான் கண்டுபிடிக்க கடகமுடன் ஏகி வர்றான். அவங்களும் விசாரிச்சு தான் பாக்காங்க. 8 நாளா தேடி பாக்காங்க. துப்புனா தோறங்கவே இல்ல. ஆமா, யாரும் களவாண்டா தானே சொல்லுவாங்க. நீ களவாண்டா பாத்துரலாம், இவன் களவாண்டா பாத்துரலாம். நான் களவாங்க இருக்கும் போதே தாளக்காரன் காட்டி கொடுக்க. நான் கிட்ட போனோம்னா உடுக்காரன்னு ஒன்னா சேர்ந்து காட்டி கொடுத்துருவான். உன்னை காட்டி கொடுக்கவே தப்பு இல்லையே. களவாங்க செய்த தவறதானே காட்டி கொடுக்கான். நான் உண்மையை தானே சொன்ன. நான் களவாங்க பொய் சொல்ல கூடாதுல்ல. நீ களவாண்டது உண்மைதானே. ஆனா பொய் சொல்லத்தான் செய்யணும். பொய் சொல்ல கூடாது. காட்டி கொடுக்கலாமா? கொடுக்க கூடாது. கொடுத்தே ஆகணும். காட்டி கொடுக்கவே கூடாது. முடிவெடுத்த இந்த களவை பற்றி நாம என்ன செய்ய வேண்டும்? 8 நாளா தேடி பார்த்தாச்சு. 8 நாளா துப்பு விளக்கி பார்த்தாச்சு. ஒருவர் நான் வரல, நீ வரல, நான் பார்க்கல, நீங்க பார்க்கலங்காங்க. நாளா 2-3 நாள் ஆச்சு குளிச்சு. ஏன் நான் தெப்பகுளத்துக்கே போகல? ஏன் தெப்பகுளத்துக்கு மத்தவங்க குளிக்க போக கூடாது? வைகாட்டுக்கே போகல. 7 கன்னிமார்களை தவிர யாரும் குளிக்க மாட்டாங்க. ஆமா, நாளா அங்க அந்த பக்கமே போகல. நீ அங்க எட்டி பார்க்க முடியுமாங்க? முடியாது. தெப்பகுளத்து வாசலுக்கு போக முடியாடா நீ? நானும் உடுக்காரனும் கிழக்க போயிட்டு இல்ல. ஆமா, தப்புனா ஓடிரு. ஆமா, ஓடிருவான். ஆமா, அதாடி முடிவெடுத்துற வேண்டியதானே. ஆமா, களவு செய்கிறவரை முடிவெடுத்து துப்பை துலங்கவே வேண்டும் என்று எங்கே வருகிறார்கள்? முக்கியமான இந்த கருங்காட்டையர் அறியாதபடி அந்த முத்தூர் கிராமத்தில் ஆண்டு வரக்கூடிய முத்தூர் கிராமத்தில் ஆண்டு பேரும் பெரியவர்கள் என்ன செய்வோ யாரு செய்வோ களவை தானே விசாரிக்க உரியரு கேட்கணுண்டா. நம்மளால முடியாது. துப்பு விளக்கும் போது ஒரு சத்தம் வருது இல்லப்பா. களவு செய்யணும்னா ஏதோ காரணத்தோட களவு செஞ்சிட்டான் தொழில. எவனோ வேணும்னு அந்த களவை செஞ்சுட்டான். ஆமா, இத துப்பு தொலைக்கணும்னா மனிதனால் முடியாது. மனிதனால் முடியாது. கூப்பிட்டு கேட்டதுக்கு சொல்ல மாட்டா. இவன் சொல்லுவானா நானா எடுத்தவனு? ஆமா, அப்ப பிள்ளை குட்டியை காப்பாத்தன பண்ணல. மாந்திரவாதி வச்சு பாத்திர வேண்டியதான். வாங்கூட சேர்ந்தவன். ஆமா, எத்தனை நேரத்துக்கு சொல்ல எப்பா நீ பேசாதன்னா கேட்க மாட்டேக்கான். சரி, அப்ப நம்ம மாந்திரவாதியை தான் கூட்டு வரணும். ஏய், மணக்காடு சென்று குறி கேட்கணும்டா. கேட்கணும்டா. குறி கேட்டுத்தான் அது யார் களவு செஞ்சிருக்கான்னு சொல்லட்டும். யார் களவாடினா? உள்ளூர் ஆளா வெளியூர் ஆளா? உள்ளூர் துப்பா வெளியூர் துப்பா? உள்ளூர் துப்பு இல்லாம கோட்டை இடிபடுமா? கோட்டை இடிபட. உள்ளூர் துப்பு இல்லாம எந்த கோட்டை இடிபடும்? ஆனா இது காணியாளன் செஞ்ச வேலை. ஆமா, சரி. எப்படியா துப்ப தொலைக்கிறனப்பா. துப்பு விளக்கி கொடுக்கணும்ப்பா. என்று எங்கே வருகிறார்கள்? அண்ணன் தம்பி இருவேரும் எங்கே வருகிறார்கள்? முத்தூர்
மணக்காடு. குறவர் மணக்காடு. திருச்செந்தூர் பக்கத்துல. ஓ, அங்கதான் இருக்கு குறவன் மணக்காடு. ஆமா, நீ இந்த மணக்காடு நினைச்சிருடப்பா. ஆமா, இது நம்ம மணக்காடு இல்ல. வள்ளி என்ற குறப்பெண்ணிடம் வந்து குறி கேட்க வராங்க. வள்ளி என்ற பெண்ணாள்கிட்ட குறி கேட்க வருகிறார்கள். ஆமா ஆமா. அந்த அம்மா பார்த்தா அவன் குளிச்சு, ஐயா ஐயா கொஞ்சம் இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். கங்கையில நீராடிட்டு வந்துடுறேன். கங்கையிலே நீராடி ஈரத்துயிலோடு துயிலோடு வள்ளி என்ற பெண்ணானவள் குறிமுகத்தில் உட்கார்ந்தா. குறிமுகத்துல வள்ளியான பெண்ணால் உட்கார்ந்து, அம்மா எங்களுக்கு முத்தூர் கிராமம். முத்தூர் கிராமம். தலைவமார்களே, தலைவமார்களே, நீங்க வந்திருக்கிறது காரியமானது எனக்கு தெரிகிறது. என் கண்ணுக்கு தெரிகிறது. அவ குலதெய்வத்தை வரவழைத்து, குலதெய்வத்தல்ல அழைத்து, செந்தூர் பதிலே ஆடுகிற என் திருச்செந்தூர் முருகா, என் திருச்செந்தூர் முருகா பார்க்கிற ஒரு யார் வருகிறா குறிமுகத்துல. குறிமுகத்துக்கு யார் யார் வருகிறா? அவன் பொல்லதாரே தேவரதா
முத்துப்பாண்டியன் பொன்பாண்டியன் எப்படி பொன்பாண்டியன் வருகிறார்கள் பொன்பாண்டியன் ஊர் மக்கள் வந்து பார்க்கக்கூடிய ஒரு பார்க்கிற போது அந்த கருங்காட்டையன் வாசலில் புளிய மரத்து உச்சியில கூடாக இருப்பராய் கண்டாரே பெரியோனே இந்த கருங்காட்டு ஐயம் வாசல்ல வைக்கலாமா? வைக்கலாமா? இப்படி பிள்ளைகளுடைய துயில எடுத்து கொண்டு போய் தும்பு தும்பாக அடிச்சு கருடன் கூடாக கட்டி வச்சிருக்கானே பொல்லார தேவதல்ல இவன். அந்த தேவதை வைத்திருக்கலாமா? இவனுக்கு ஒரு முடிவு எடுக்கணும் பாய்ப்பா. ஆமா, இல்ல கொஞ்ச நேரம் வருப்பா. இவனை கருங்காட்டு ஐயன் வாசல் வாழ விடக்கூடாது, வாழ வைக்கவே கூடாது. என்ன எனப்பன் முத்துப்பாண்டியன் பொன்பாண்டியனோ அண்ணன் தம்பி உன்னுடைய மரத்திலே கருடன் கூடாக கட்டியிருக்கிறாயா? ஆடு கட்டியிருக்கிறாயா? நீயா நானானு பார்க்கணும்டா. பாப்படா, நீனா நானானு சந்திப்புண்டா. கருங்காட்டு ஐயன் வாசல உன்னை வாழ விட மாட்டான்டா, அவனை இருக்கவே விட மாட்டான்டா. கொல்லார தேவரை எப்படியாவது பிடிக்க வேண்டும் என்று, எப்படியாவது பிடிக்க வேண்டுமே என்று கருங்காட்டு ஐயன் சொல்லாமல் காணியால மாடன் செய்வானா? செய்வானா? பிள்ளையும் தகப்பனையும் பிடிச்சு அடைக்கணும்டா. இருக்கணும்டா. சரி, அத கருங்காட்டு ஐயரையும் பிடிக்கணும். கருங்காட்டு ஐயனை பிடித்து இந்த காணியால மாடரையும் பிடிக்கணும்டா. ரெண்டாம் மட்டும் தான் பிடிக்கணும். பிடிச்சு அடைக்கணும்ல. அடைச்சு நீலகண்டம் கசத்துல கொண்டு தாத்து. எங்க யாரு தாத்துருவான்? இவன் முத்தூரில இந்த ஐயன் வாசல் இருக்க கூடாது. நம்ம ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. முத்துப்பாண்டியனும் பொன்பாண்டியன் எவ்வளவு பணம் வேணாலும் செலவழிப்பேன்டா. செலவழிச்சு பாப்பண்டா. யார பார்க்கணும், யார பார்க்கணும், யார பார்க்கணும். மந்திரத்தில் பெரிய
அடைக்கணும். பொல்லாத மாந்திரவாதி இருக்க பறக்க அடிக்கணும். எங்கடா இருக்கா? ஆகாசத்தில் பறக்க விடணும். ஆகாசத்துல பறக்க விடணும். பொல்லாதவனும் பேயா இருந்தாலும் பிடிக்கணும், பிசாசா இருந்தாலும் விரட்டணும். ஆமா, பிசாசா இருந்தாலும் விரட்டணும். செப்பு கொடுத்து சிம்முடுக்குள்ள அடைக்கணும்டா. அப்பேற்பட்ட மாந்திரவாதி எங்க இருக்காமனு பாரு. எங்க இருக்கான்னு பார்த்து உடனே கூட்டிட்டு வா. ஆமா, எம்பிட்டு பணம் செலவாகனாலும் பரவாயில்ல. அப்படியே முத்தூர் முத்துப்பாண்டியனும் பொன்பாண்டியனும் சொல்லுகின்ற போது சொல்லுகிற போது பெரிய ஒரு மந்திரவாதி கீழக்கரை வேதாளம் புதூர் சப்தகலப்ப மாந்திரவாதி. சப்தகலப்ப மாந்திரவாதி எல்லாரும் அப்பா இருக்க பறக்க அடிப்பானே. மாந்திரவாதி ஐயா, ஐயா, ஒரு பெரிய தேவரை இப்படி செய்து போட்டு அவனை பிடிச்சு அடைக்கணுங்க. அந்த தேவதை பிடித்து அடைக்கணும் வேணும் ஐயா. அப்படியா? ஆமா, என் அரசன் அழைத்து வர சொன்னார். அதுதான் ஐயா வந்திருக்கேன். உடனடியாக உங்களை அழைத்து வர சொன்னார் ஐயா. அப்படியா? ஆமா, சரிப்பா, வாரம்பா. மாந்திரவாதி எங்கே வருகிறா? எங்கே வருகிறானோ? முத்தூர் கிராமத்திலே முத்துப்பாண்டியன் பொன்பாண்டியன் அரமனைக்கு வரார். சப்தகலப்ப மாந்திரவாதி ஐயாவே பெரியவர், ஐயாவே பெரியவர், அரிய ஒரு வார்த்தைகள் பணம், அதாவது பணம் ரொம்ப செலவழியும். தொழில் சுத்தமா இருக்கும், ஆனா பணம் ரொம்ப செலவாகும். தொழில் சுத்தம், தொழில் பிடித்தா அழைச்சிருவேன். 1000 பண் ஒரு முடிப்பு, 500 பண் ஒரு முடிப்பு, ஒரு முடிப்பு, இரு முடிப்பு, ஒரே முடிப்பா இலைய களி வச்சிருந்தான். இலைய களி அப்படியே முன்னால வைக்கணுங்க. வண்டரித்த ஓலையிலே வரைதான் வரைய டாப் போல, வரையாத டாப் போல எழுதுகிறான். என்ன சாமான் என்ன பொருள் கேட்கிறா மாந்திரவாரி? என்ன பொருள் எல்லாம் கேட்கிறானோ? அவன் சொல்லக்கார சாம்பல் வேணும், துடுகாட்டு சாம்பல் வேண்டும், வெள்ளாவி சாம்பல் வேண்டும், வீட்டடுப்பு சாம்பல் வேண்டும், கும்பம் 8 வேணும், அதற்கு தேங்காய் 10 வேண்டும், ஊரேற கும்ப வேணும், ஊரேற கும்ப வேண்டும், புரிச்சு விடாம 1 வேண்டும். என்னை எதிர்பார்ப்பா, என்னை எதிர்பார்ப்பா. 3 நாளுக்குள்ள 3 நாளுக்குள்ள வந்துருவப்பா. நான் அந்த முத்தூர் கிராமத்துக்கு வருவனப்பா. 3 நாளைக்குள்ள அந்த தேவரை நான் பிடிச்சு காமிக்கண்டா. பிடித்து அப்படியே தானிச்சு காமிக்கண்டா. எந்த தேவரையா இருந்தானே, அவன் எப்பேற்பட்ட தேவதையா இருந்தா மாந்திரம் பெருசா, அவன் மகிமை பெருசா, என் தந்திரம் பெருசான்னு பார்க்கணும்டா. நான் வந்து பாப்பனடா. பார்ப்பேர் என்று அந்த அழகு சப்த கலப்ப மாந்த
ஆனா பொருள்ல மட்டும் கைய வச்சிராத. தேவையான பொருட்களை எழுதி கொடுத்து சேகரித்து வைக்கணும். சேகரித்து வைக்கணும். 3 தினங்கள் கழித்து நான் வருவேன். 3 நாள் கழிச்சு அங்க வருவேன். முன்னதாக இருந்த பொருள்களை சேகரிக்கும்படி கூறி நான் சப்த கலப்பை மாந்திரவாதி. சப்த கலப்ப மாந்திரவாதி. கீழக்கரை வேதாள முதிர் என்று சொல்லக்கூடிய சப்த கலப்பை மாந்திரவாதி. சப்த கலப்ப மாந்திரவாதி. அப்படியே மாந்திர தொழிலுக்கு போக வேண்டும் என்று 3வது நாள். 3வது நாள் புறப்படுதான். சத்த கலப்ப மாந்திரவாதி முத்தூர் கிராமத்துக்கு புறப்படுகிறார். முத்தூர் எல்லைக்கு போக வேண்டும். தேவரையை பார்க்க வேண்டும். பேயா என்று அறியணும். பிசாசாரு விரட்டணுங்க. பேயா பிசாசான்னு பார்க்கணும். இல்ல புறப்படுறான். மாந்திரவாதி எப்படி புறப்பட்டு வருகிறார்? என்ன முள்ளுகி அவன் தலையும் தான் உண்டத்தில் அவன் ரொம்ப நல்லதாரி வங்கி அவன் ஆரி கோழிகள் சாப்பிட்டா இடப்பாரினா சப்பர மஞ்ச கட்டில் உட்கார்ந்தாள். மனைவிய கூப்பிடுதா. தன்னுடைய மனைவியை அழைக்கிறான். அம்மா அம்மா தாயி நான் ஈவிரக்க போகணும். அன்னைக்கு மாந்திர தொழில் போகணும். எடுத்து வாடிய மாந்திரையாட்ட மகிழ்ச்சிமிட அச்சரையேடு அடுக்கு சிமையில் கொண்டையேடு கொடி பிரம்பு குட்டி பை. கொண்டையாடு குட்டி பை. அந்த திருநாறு பை சுருக்கு பை. என்ன சொல்லுகிறாள் மனைவியாரவள்? மனைவியானவள் என்ன சொல்லுகிறாள்? ஈவிரக்க போக வேண்டாங்க. மன்னவா போக வேண்டாம். ஆமா ஏன் போக கூடாது என் மன்னவா? கூடாது. நாம் பொல்லாறு கடவுகளே. ஐயா ஏ போக வேண்டாம் மாந்திரம். முத்தூர் கிராமத்தில் ஒரு பொல்லாறு தேவாலயம் உங்கள் செவிட்டோடு அறைய கண்டே சிதம்பர சக்கராளிய கண்டே. சிதம்பர சக்கரமோ அழிய கண்டே. ஓடி அங்க பாடி வீட்டுக்குள்ள பாடி. என் மாந்திரத்துல நான் பெரிய கில்லாடி. பழைய கில்லாடி. போடி உரக்கொடி வெண்பத்தி கேட்பது கிடையாது. பெண் புத்தி கேட்பது கிடையாது. என் புத்தி கேட்டவன் கோடான கோடி. இந்த உலகத்துல கோடான கோடி. உன் பித்து கேட்பேன் மூதேவி பாத்துற. மூதேவி அடுக்கலைக்கு ஓடிரு. மச்சேரையா தாண்டி இருந்தா எடுத்து வாரா உச்சரையா தாண்டி இருந்தா ரொம்ப எடுத்து வாரா மாந்திரவாதி புறப்பட்டு வாராரே.
செல்கிறான் கருங்காட்டையன் ஆலயத்திற்கு வருகிறான் வருகிற போது ஏய் மாந்திரவாரி என்ன பின்தொடராத பின்தொடராத என்னை பிடிக்க வேணுமானால் ஒன்னே ஒண்ணு கேளு ஒன்னே ஒண்ணு கேளு 3.25 நாளிகையின் முன்னால கண் மூடி மௌனமான இருக்கணும் வாய் பொத்தி கை பொத்தி நின்னுப்பா கை பொத்தனும் வாய் பொத்தனும் நீ நிப்பை ஆளா கண்ணை மூடு 3.25 நாளிகையின் முன்னால மௌனமான இல்லு நீ நிப்பை